நாம் தமிழரோட தலைமை பேச்சாளரான சாட்டை துரைமுருகனை காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சரான கருணாநிதிய ரொம்ப இழிவான வார்த்தையில ஒரு மேடையில பேசியிருக்காரு அப்படின்றதுக்காக. ஆல்ரெடி பாடப்பட்ட பாட்டு தான் நான் பாடினேன் அப்படின்னு சொன்னாலும் அதுல ஆல்ரெடியே சண்டாளன் கருணாநிதின்னு மென்ஷன் பண்ணி அதை இவர் ரிப்பீட்டடா ஒரு ஸ்டேஜ்ல எல்லாரும் முன்னாடியும் பாடினதுக்காக இவரை கைது பண்ணியிருக்காங்க. ஆனா நீதித்துறையில இருக்கக்கூடிய நீதிபதியான சுவாமிஜி இவரை விடுவிச்சிருக்காரு. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, சட்டத்தெல்லாம் மதிக்காம மனு நீதியையும் நம்பிக்கையில் அடிப்படையிலும் தீர்ப்பு கொடுக்கிறவரு. எந்த அளவுக்குன்னா, பிராமணர்கள் சாப்பிட்ட ஒரு எச்ச இலையில மக்கள் உருளலாம் அப்படின்றது ஆல்ரெடியே தடை செய்யப்பட்டுச்சு உயர் நீதிமன்றத்தால அப்படின்னாலும் இவர் அந்த தீர்ப்பை ரத்து பண்ணிட்டு இவர் உருளலாம், அது நம்பிக்கையின் அடிப்படையில வந்தது, இது ரொம்ப வருஷமாவே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம், ஸோ எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு பிற்போக்கு கருத்தியலை பின்பற்றக்கூடியவர் தான் இந்த நீதிபதி. நான் பாடுற எம்எல்ஏ பேர் போடு. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி போடு. நாம் தமிழர் கட்சி பேசிக்காவே நாங்க சாதிக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதே நாம் தமிழர் கட்சி தான் முதல்ல வந்தவங்க தான் முதலியாரு, அரசருக்கு பட்டு துணி தச்சு கொடுத்தவங்க தான் முதலியாருன்னு முதலியார பெருமையாகும், அந்த குடிப்பெருமையை பெருமையாகவும் பேசுறாங்க. அதே கட்டத்துல நான் ஒரு நாடார் ஹெச்சிஎல் ஓனரான சிவ் நாடாரோட பொண்ணு ரோஷினி அவங்க பேருக்கு பின்னாடி நாடார்னு போட்டுக்கிட்டது எங்களோட குடிப்பெருமை, அதுதான் எங்களுக்கு கௌரவம்னு அவரோட சாதியை வச்சே ஒரு சாதி அரசியல் பேசுறாரு. இதே நேரத்துல பறையர்கள் தான் மலம் அள்ளிட்டு இருந்தாங்க. அவங்க அல்ல மறுத்த காரணத்தினால ஆந்திரால இருந்து இங்க குடிபெயர்ந்தவங்க தான், இந்த வேலைக்காக குடிபெயர்ந்தவங்க தான் அருந்ததியர் அப்படின்னு இந்த ரெண்டு கேஸ்டையும் ரொம்ப தாழ்வா பேசி அதை யங்ஸ்டர்ஸ் மனசுல ஒரு நஞ்சா விதைக்கிறாரு. பேசிக்கா இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க அகெயின்ஸ்டா இருக்கோம் கேஸ்டுக்குன்னு சொல்லிட்டு இவங்க தான் கேஸ்டிசமே பேசுறாங்க. ரோஷினி சிவநாடார் பொண்ணு, ஏன் நீங்க ரோஷினி நாடார்னு போட்டிருக்கீங்கிறதுக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கா பாரு. நான் ஏன் என் குடி அடையாளத்தை நான் போடுறேன், நாங்க என்ன தொழில் செஞ்சோம், நான் எங்க பூர்வீகம் எது, நாங்க வேறு எது, என்னை தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம், எனக்கு அதுல ஒண்ணு இழிவில்லையேன்னு எழுதி வச்சுக்கப்பி. பாண்டிய பேரரசு இருக்கும்போது அவர்களுக்கு பட்டாடைகளை நெசவு செய்து கொடுத்த மக்கள். நெசவு மட்டும் செஞ்சுட்டு நினைக்காத, போர் என்று வரும்போது முதலில் யார் செவ்வாய் முதலிலே களத்திலே வாழ்ந்தான் அவன் முதலியார். இந்த வரலாறு உனக்கு தெரியுமா? ஸ்கெட்யூல்டு கேஸ்ட்ல மொத்தமே 76 சாதிகள் உள்ள இருக்கு. அதுல அருந்ததியர் ஸ்கெட்யூல்டு கேஸ்ட்ல 7 சாதிகள் இருக்கு. தமிழகத்துல இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் கட்சிகள் எப்பயுமே மெரினா கடற்கரையில அண்ணாவை பதைக்கும் போது எதுவும் கேட்கல, ஜெயலலிதாவை பதைக்கும் போது எதுவும் கேட்கல, எம்ஜிஆர் பதைக்கும் போது எதுவும் கேட்கல. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாம் உயர் சாதிகள். இவங்களோட பார்க்கும்போது கருணாநிதி கீழ் சாதியா இருந்ததுனால அவரை புதைக்கிறதுக்கு இந்த உயர் சாதிகள் எதுவுமே விடவே இல்லை. அதுல நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பங்கு இருக்கு. எப்படி அம்பேத்கர் இவ்வளவு சட்ட புத்தகங்கள் எழுதியும் இன்னும் கூண்டுக்குள்ள இருக்காரோ, அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சாதிகள்ல இப்பயுமே உயர் சாதிகள் கருணாநிதி எதிர்த்துட்டு தான் இருக்காங்க. ஆமா, அவர் ஒடுக்கப்பட்ட சாதியில இருந்து இப்ப இவ்வளவு பெரிய பொசிஷன் வந்திருக்காரு. இலங்கை போர் நடந்ததுக்கு அப்புறமேட்டு நிறைய விமர்சனம் அவர் மேல இருந்தாலும் சமூக நீதியை தமிழகத்துல ஒரு ஸ்டேபிளா இவ்வளவு வருஷம் வரைக்கும் கண்டினியூ பண்ணதுல ஒரு மிகப்பெரிய பங்கு கலைஞர் கருணாநிதிக்கு இருக்கு. இது வெறும் தனிப்பட்ட கலைஞர் கருணாநிதி அவங்க மேல இருக்கக்கூடிய வெறுப்பு இல்ல, இது சமூக நீதி மேல இருக்கக்கூடிய வெறுப்பு, சமத்துவத்து மேல இருக்கக்கூடிய வெறுப்பு, பெண்களை அடிமையா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆதிக்க மனப்பான்மை படிச்சவங்களோட வெறுப்பு. நிலத்தை தூய்மை பண்ணி கொண்டிருந்தது ஆதி தமிழ் குடிகள் தூய்மைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அதை போல எங்கள் ஆட்சியிலும் நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் போது போட வேற எங்கேயா வேற ஆள்கிட்ட பாடுறாங்க. வேற வழி இல்லாமல் ஆந்திராவில் இருந்து ஆந்தி குடிகளை கொண்டாந்து இறக்குறாங்க. அவங்கதான் இங்க இருக்கிற அருந்ததியர்கள். கலைஞர் மேல என்ன கோவம் இருந்தாலும் அவரோட சாதியை வச்சு ஒருத்தவங்களை இழிவா பேசுறது உண்மையிலேயே அருவருக்கத்தக்கது.
தேசத் தலைவர் பிரபாகரன் அவங்கள பத்தி படிங்க, அவரோட கொள்கையை வந்து பின்பற்றுங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்கன்னு சின்ன குழந்தைல இருந்து 80 வயசு ஆளுங்க வரைக்கும் சொல்றாங்க அப்படின்னா, அப்போ தலைவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒழுக்கமான, நேர்மையான, வள்ளுவர் எப்படியோ அந்த மாதிரியான நீதி நெறிகள் ரிலேட்டடா நிறைய விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. அவரை பத்தி பேசுறதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு உண்மையிலே தகுதியே இல்லை. அவர் வந்து யாரையுமே இழிவா பேசுனது கிடையாது, எந்த சாதியும் மேல் சாதி கீழ் சாதின்னு பேசுனது கிடையாது, எல்லாரும் ஒண்ணுன்னு பேசுற ஒருத்தர். ஆனா இப்ப நாம் தமிழர் கட்சின்னு எடுத்தீங்கன்னா, சாதியில ஸ்டேஜ்ல பேசும்போது ஒருத்தவங்களை கேவலமா பேசுறது, வன்சொற்கள் பயன்படுத்துறது, இவன் மேல இவன் கீழன்னு ஒடுக்கப்பட்ட மக்களையே ஃபுல் பாயிண்ட் அவுட் பண்ணி கார்னர் பண்ணி அடிக்கிற மாதிரி பேசுறது. கிறிஸ்தவனா மாறிட்டான். பல்லம்பரைய நாடாரு எல்லாம் கிறிஸ்தவனா மாறிட்டான். ஏன் மாறினா? பாதி விலையா இருந்த பாப்பா எங்களை தொட்டா தீட்டுன்னா, முழு விலையா இருந்த வெள்ளக்காரன் ஆண்டவருக்கு தோத்திரம்னு தொட்டா நாங்க போயிட்டோம். எவ்வளவுதான். வாடா பரப்பையில, வாடா பல்லப்பையிலன்னா இஸ்லாமியர் வந்தான், வாங்க பாய்னா, பல்லம்பரையனா இருக்கிறதுக்கு அவமானப்படுறதுக்கு பாயா இருக்கிறது மேலன்னு போயிட்டான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர வர்க்க மக்களுக்கும் நடுவுல வெறுப்பு அண்ட் பிரிவினைவாத பேச்ச பேசி இவங்க 2 பேருக்கும் இவனாலதான் உனக்கு பிரச்சனை வருதுன்னு அவங்க 2 பேரையுமே ஒரு விரிசல் ரிலேஷன்ஷிப்குள்ளயும் ஒரு விரிசல் ஏற்படுத்துற மாதிரி பேசுறதுதான் நாம் தமிழரோட ரெகுலர் டியூட்டிஸ். பேசுவான் சீமான் நாடார்னு. ஒரு நாடார் எனக்கு ஓட்டு போட்டான்னு சொல்றதுரா. சொந்த சாதியால நிராகரிக்கப்பட்ட ஒரு மகன் அரசியல் தலைமையில இருக்குன்னா நான் தான். எவனுமே ஓட்டு போடல, போடல, நானும் கேட்கல. எனக்கு போட்டா போடு, போடலன்னா போ. நீ உனக்கு மான ரோசம் சூடு சொன்ன ஒரு இளவும் கிடையாது. ரஷ்யாவுக்கு முன்னாடி எருமை தோள்களை அனுப்பி கொண்டிருந்தோம், இப்போது எருமையவே அனுப்புகிறோம்னு பெருந்தலைவர் ரஷ்யாவுக்கு போகும்போது பேசின கருணாநிதிக்கு ஓட்டு போடுற. உன் ஓட்டு எனக்கு எதுக்குடா? எனக்கு எதுக்கு? விருதுநகர்ல கருவாடு விற்கிற சிவகாமியின் சீமந்த புத்திரர் காமராஜன் பேசின கருணாநிதிக்கு ஓட்டு போடுற. உன் ஓட்டு எனக்கு எதுக்கு? டாக்டர் ராமதாஸ், ஐயா தோல் திருமாவளவன், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, ஆம்ஸ்ட்ராங்கு, பூவை மூர்த்தின்னு இவங்க எல்லாருமே ஆட்சி அதிகாரம் கட்சின்னு துவங்கறதுக்கு முன்னாடியே மக்களுக்காக போராடி மக்களுக்கு நிறைய உரிமைகளை மீட்டு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி தலைவரும் இல்ல அவங்க தொண்டர்களும் 15 வருஷமா இருந்து மக்களுக்காக ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சாங்கன்னு சொல்லுங்க, இன்னியோட பேசுறது நிறுத்திடும். அப்போல இருந்து இப்போ வரைக்கும் வெறும் வாயிலேயே வடை சுட்டுட்டு இருக்காங்க. இப்ப நீட் தேர்வு வருது, என்ன பாடு படுத்திருப்பேன்னு நினைக்கிறீங்க மத்திய அரசு? மொத்தம் 24 கல்லூரியை இழுத்து போட்டாங்க. அரசு மருத்துவக் கல்லூரி எல்லாம் மூடிட்டேன். என்ன பாருங்க, நீட்டு போட்டேன். நாம் தமிழர் கட்சியில தான் எவனும் தொண்டன் தலைவர்லாம் கிடையாது. எல்லாம் ஒரே தாய் பிள்ளைகள், அண்ணன் தம்பிகள், தமிழ் தாயின் பிள்ளைகள். நீ என்ன, நீங்க யார சொன்ன? நாங்க களத்தில் நிக்கிறவர்கள் கூட நீ என்னடா எனக்கு விதி விதிக்கிற? நீ என்ன நீங்களே இப்படி பேசுன எப்படின்னா? நான் தான் பேசுவேன். என்ன நீங்க என்ன நீங்க சொல்றத நான் கேட்கறதுக்கு நிக்கிறேன்னு நினைக்கிறேன். நீ இப்ப களத்துல வேலை பாக்குறவங்களுக்கு மதிப்பு கிடையாது. கடைசியில் சோறுட்டி ஓட்டிட்டே இருக்கணும். நீ வெட்ட வேணா போடா, ஒட்ட வேணா போடா, அப்படிலாம் ஒண்ணு கட்சி நம்ம கட்சி தான் இது. சீமானுடைய 2 பிள்ளைகள் வந்து படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் சாதாரண பள்ளிக்கூடம் இல்லை. ஏன்னா சீமான் வந்து பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துருக்கிறாருன்னு அவரே வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. எல்லாரும் ஆடு மேய்ங்க மாடு மேய்ங்க, நான் அரசு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனை வந்துட்டு ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறாரு. அமெரிக்கன் இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடத்துல அந்த குழந்தைக்கு ஒரு ஆண்டுக்கு 25 லட்சம் ஸ்கூல் ஃபீஸ். ஆனா சீமானுக்குன்னு ஒரு தொழில் இல்ல, சம்பாதிக்கிறதுக்கு குடும்பம் நடத்துறதுக்கும் ஒரு தொழில் இல்ல, ஒரு வருமானம் இல்ல, எதுவுமே இல்ல. எல்லாமே தம்பிங்கள்ட்டையும் மற்றவங்கள்ட்டையும் பிச்சை எடுத்து தான் வாழ்றாரு. பிச்சை எடுத்த வாழ்ற ஒரு இவரே தன்னுடைய மகனை 25 லட்சம் வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டி ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல, அமெரிக்கன் இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடத்துல படிக்கிறாரு. ஆனா மேடைக்கு மேடை பேசும்போது பச்சை தமிழா பேசாரு. ஆனா இங்க பச்சவந்தியா இருக்கிறார். அவ்வளவுதான், கடந்து போங்க. அப்புறம் அடுத்தது இப்ப சொன்னீங்கல்ல, ஒரு நபரை அவமானப்படுத்துறதும் அவமதிப்பதும் பலமே கிடையாது, அது நம்மளோட பலவீனம். அழுத்தமாக பதிவு பண்றேன். கான்ஸ்டியூஷன் எப்ப ஏற்படுத்தினாங்களோ அப்ப நமக்குன்னு ஒரு டெமோகிராபிக் ப்ரொஃபைல் இருந்தது. அந்த டெமோகிராபிக் ப்ரொஃபைல் தொடரும் வரைக்கும் தான் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படியே இருக்கும்.
இந்த டெமோகிராபிக் ப்ரொஃபைல் ஆல்டர் ஆயிடுச்சுன்னா கான்ஸ்டியூஷன் இருக்காது. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் என்னைக்குமே இருக்கணும் அப்படின்னா டெமோகிராபிக் ப்ரொஃபைலும் அப்படியே இருக்கணும். அது எப்போ அப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம பாரதிய சம்பிரதாயம் அப்படின்னு ஒரு நமக்குன்னு பாரதிய தர்மம் இருக்கு இல்லையா, சம்பிரதாயத்தில் உள்ளவங்க தொடர்ந்து அந்த சம்பிரதாயத்தில் இருக்கணும். அப்பதான் முடியும். அது ஒரு நீதிபதியை இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது, நீங்களே புரிஞ்சுக்கிடுங்க.